வணக்கம் வாடிக்கையாளர்களே. இந்த மாதிரி வீட்டை இப்போ விட்டுறாதீங்க. இப்போ விட்டால் எப்போவுமே கிடைக்காது. அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீட்டுடைய பட்ஜெட் நம்ம இது வரைக்கும் போட்ட வீடுங்களுடைய பட்ஜெட்டை விட ரொம்பவே கம்மி. இத்தனைக்கும் இது 2 பிஹெச்கே ஹவுஸ். இந்த வீட்டை பொறுத்தளவு இதோடைய லேண்ட் ஏரியான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 20க்கு 36 720 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த வீட்டுடைய பில்டப்னு சொல்லி பார்த்தோம்னா 836 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டின அருமையான ஒரு 2 பிஹெச்கே வீடு இது. இந்த வீட்டில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. இந்த வீட்டை வாங்குகிற கஸ்டமர்ஸுங்க நிறைய பேர்த்துக்கு இந்த வீட்டில் பெனிஃபிட்ன்றது இருக்குது. அது என்னன்றதை வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீட்டுடைய ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுடைய அதாவது ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டிலேருந்து வெளியே வரப்போ ரைட் சைடில் நமக்கு சோக் பீட்டு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம கார்டனிங்கான ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு பாருங்கள், ரேம்புமே கூட நல்லா ஹைட்டான ரேம்பாக போட்டிருக்கோம். ரீசன் என்னென்னா, நம்மளுடைய 2 வீலரை இந்த வீட்டில் நீங்கள் தாராளமாக பார்க் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் 3 ஸ்டெப்ஸுன்றது நம்ம நடந்து போகிறதுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு சேஃப்டி கேட்டுன்றதை நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சேஃப்டி கேட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் ஸ்டீலால் கொடுத்துருக்கோம். ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு இது. ஸோ வீட்டுக்கு வெளியே இருந்து நீங்கள் பார்க்குறப்பே தெரியும் இந்த வீடு எவ்வளோ ஒரு பெரிய வீடு அப்படின்றது. ஆனால் அதோடைய பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே கம்மி. ஸோ அது என்னன்றதை இந்த வீடியோடைய எண்டில் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நிறையா உங்களுக்கு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து தர இருக்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி தான் இந்த வீட்டில் சேஃப்டி கேட்டுன்றது நம்ம எம்எஸ் ஸ்டீலால் கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் 2 வீலர் பார்க்கிங் ஏரியா, அதாவது இந்த வீட்டுக்கான ஒரு சிட் அவுட் ஏரியான்னு கூட சொல்லலாம். ஸோ அங்கேயே நமக்கு டைலில் ப்ராப்பராக கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் கீழேருந்து நமக்கு வால் ஃபுல்லாகவே வால் டைல்ன்றது பதிச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் இவி ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் 3 ஃபேஸாக மாற்றணுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். பட் அதுக்கு ஒயரிங் இந்த வீட்டுடைய 2 வீலர் பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டேர்கேஸுமே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுடைய ஸ்டேர்கேஸுக்கு பக்கத்துலேயே கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சுருக்கக்கூடிய இந்த ஏரியாவை பாருங்களேன், ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்கும். நல்லா நீங்கள் ஒரு பெரிய வாஷிங் மிஷினை கூட இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா வச்சு துணி நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இன்கேஸ் கையால் துவைக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக துவைக்கலாம். எந்த அளவு பெரிய ஏரியாவாக நம்ம பண்ணியிருக்கோன்றதை பாருங்களேன். இன்கேஸ் இங்கே நீங்கள் யூபிஎஸ் தானே ப்ரோ, யூபிஎஸ் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான ப்ரொவிஷனும் இங்கே தனியாக நம்ம கொடுத்துருக்கோம். பாருங்கள் மக்களே, இந்த வீட்டுடைய என்ட்ரன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அழகான ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணின ஒரு சேஃப்டி டோரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஒரு மெயின் டோர்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படியே நீங்கள் அந்த டோருக்கு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லைடிங் யூபிவிசியில் ஸ்லைடிங் டோரும் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலி ஒரு வெண்டிலேஷன் விண்டோ. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோடைய மெயின் டோரில் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய நிலையை பாருங்களேன், எந்தளவு ஒரிஜினல் தேக்கில் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த வீட்டை பாருங்களேன், எந்தளவு ஒரு வேறு லெவல் வீடுன்றதை நீங்கள் பார்க்குறப்பே தெரியுது. ஸோ அதுவும் இல்லாமல் ஃபால் சீலிங் பாருங்கள், எந்தளவு பியூட்டிஃபுல்லாக ஃபால் சீலிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோன்றதை பாருங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் ஃபால் சீலிங் பாருங்கள், எந்தளவு பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்கோன்றதை பாருங்கள். அதுவும் இல்லாமல் டிவி யூனிட்டை பாருங்களேன், எந்தளவு ஒரு இந்த ரெடிமேடாக இல்லாமல் ஃபுல்லாக மேனுவலாக கையால் செஞ்சதை பாருங்களேன், எந்தளவு ஒரு அருமையான ஒரு டிவி யூனிட்டாக கூட இருக்கும். இன்கேஸ் இதை நீங்கள் பூஜா யூனிட்டாக கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்களேன், கீழே தான் பார்த்தோம்னா ஹாலுமே கூட நல்ல ஸ்பேசியஸான ஹாலாக கொடுத்துருக்கோம். ஹாலுலேயுமே கூட நல்லா டைல்ஸுமே நல்ல பெரிய டைல்ஸாக நம்ம பதிச்சிருக்கோம். நல்லா 3க்கு 2 டைல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டை பொறுத்தளவு 2 பெட்ரூம்ன்றது இந்த வீட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதில் இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிறோம். இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம்லேயுமே கூட ஃபஸ்ட்